அவங்க தேவனை விட்டு தூர போகும்பொழுது அவர்களுக்கு பயத்தின் ஆவியை வந்துச்சும்பார். அதாவது நமக்கு துணை யாரும் இல்லைன்னும் போதே அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க. கர்த்தர் கூட வந்த பிறகு அந்த பயம் நீங்கி போகுது அவங்கள விட்டு. நம்ம பயம்ங்கிறத கேஷுவலாக தானே எடுத்துக்கிறோம். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஏதேனில் பாவம் செஞ்ச உடனே அவனுக்குள்ளே வந்த முதலாவது பலகீனம் அல்லது பாவம்னு கூட வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா பயம்தான். தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து தேவன் கிட்ட போறதுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா அவன் சாத்தானுடைய டாக்டர் கேட்டுட்டான். கேட்டுட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே இவனால் தேவன் கிட்ட போக முடியல, கிட்ட போக முடியாதுன்னு பயம் வந்துருச்சு. தேவன் சொல்லலை என் கிட்ட வராதுன்னு. அவரு கூப்பிடுறா செய்யறாரு, ஆதாமே இங்கே இருக்கிறாய். இவனுக்கு தான் அந்த அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, கடவுள்கிட்ட மனுஷன் தான் வராம இருந்தான ஒழிய கடவுள் மனுஷங்கிட்ட வராமல் இல்லவே இல்லை. சரி, கடைசியில் நான் எப்படி வந்தா நீ பயப்பட மாட்டியோ, நான் அப்படி வரேன்னு இயேசு மாம்சத்தில் வந்தார். இன்னும் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், வேணா அது நான் சொல்றேன். கடைசியில நம்ம பரலோகத்துக்கு போகணும். சரி, இவனுக்கு அந்த பயம் இருக்கு, வந்துருச்சு. இனி அவன் பயப்படாம இருக்கிறதுக்கு எபிரேயர் 10:19-20 சொல்றாரு, அந்த தைரியத்தினாலே நாம் அதுக்குள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த பயத்தை நீக்கிறதுக்கு அவர் அவ்வளோ வேலை பார்க்குறாருன்னு சொல்ல வரேன். அந்த கேட்ட டாக்டரின் இருக்குல்ல, ஆதாம் கேட்ட டாக்டரின், அது ஒரு 6000 வருஷமா நீங்க சொன்னீங்கல்ல, எப்படி ஒரு உபதேசம் ஒரு சந்ததியை ஒரு நாட்டை இப்படி மாத்திருச்சுன்னு. ஆதாம் கேட்டதான அந்த உபதேசம் தேவன் கிட்ட நீ போக முடியாதுங்கிற பயத்தை அவனுக்குள்ள கொண்டாந்துச்சு. அது 6000 வருஷமா இருந்துச்சு. 4000வது வருஷத்துல இயேசு மாத்துறாரு. நீ வர முடியும், என் ரத்தத்தால முடியும்னு சொல்றாரு. அந்த டாக்டரினை மாத்துறாரு இவர். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்ணுவேன். எப்படின்னா, காடை ஏற்றுக்கொண்டபோது நமக்கும் நிறைய பாவம் செஞ்சோன்னா பயம் வந்துடும். அது இயற்கை. ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு அது குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வரதுக்கு பேர் பயம். அது குற்ற உணர்வாக இருக்கலாம், அதனால ஒரு பயமா வரலாம். திருப்பி அந்த காட்ஸ் வேர்டால மட்டும்தான் அதை ஹீல் பண்ண முடியும். ஆவியானவர் திருப்பி ஒன்று மன்னிச்சுட அந்த ஒரு இதை உருவாக்குவார் பாருங்க, சூழ்நிலை. ஸோ அது அந்த பயத்தை எடுக்கிறது காட்ஸ் வேர்டால மட்டும்தான் முடியும்னு சொல்றேன். அமேசிங். இதான் ஐ திங்க் இதான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை சொல்றாரு. சத்தியம் எதுல இருந்து விடுதலையாக்கும் அப்படின்னா, இந்த கள்ள உபதேசத்தினால வந்த பயம், இந்த கள்ள உபதேசத்தினால வந்த பிரச்சனை, இந்த கள்ள உபதேசத்தினால வந்த பாவம், அதனுடைய விளைவு. அதுக்கு ஒன்று வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு மீட்பு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையாகிய சத்தியம் தான். இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா, இந்த நல்ல உபதேசம் அதை அழிக்கும். இந்த வெளிச்சம் அந்த இருளை விரட்டிடும். ஆமாம்.